நித்யானந்தம். இன்றைய தின காணொலியில் பிரம்மசூத்திரம் 3ஆம் அதிகாரம் பாதம் 2 சூத்திரம் 10 மூர்ச்சை, அதாவது நினைவிழந்த நிலையில் அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் ஆன்மாவுக்கு என்ன நிகழ்வு பார்க்கலாம். மூர்ச்சினது அன்கான்சியஸ். மூர்ச்சையில் பாதி சுளுத்தி நிலையாகவும் மற்ற நிலையை ஆராய்ந்த பின்னர் அதுவே எஞ்சி நிற்பதாகும் அப்படின்னு சொல்லி சூத்திரம் 10 சொல்லுது. இந்த பொருள்னாக இங்கு நம் உடம்பு அன்கான்சியஸ் ஆகின நேரத்தில் நம்ம ஆன்மா இனநிலைக்கு உண்டான என்பதை கொஞ்சம் இந்த விளக்கத்தின் மூலம் பார்க்கலாம். இந்த ஆன்மா அல்லது உயிருக்கு 3 நிலைகள் மட்டுமே உள்ளன. அது விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. அது இல்லாமல் ஒன்று 2 ஸ்டேட் இருக்குது, துரியா ஸ்டேட்டு. ஆன்மாவோட நிலைக்கு சொல்கிறேன். இந்த 3 நிலைகளை நமது ஆன்மா அவஸ்தைக்குள்ளாகி இறுதியாக மரணத்தை அடைகிறது. அப்போ இந்த நிலையில ஒரு சில சமயங்கள் அந்த உயிர் சுவாதீனம், அதாவது அன்கான்சியஸாக போயிடும். அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் என்ன நடக்குதுனாக்கா, சித்தம் சுவாதீனம், அதாவது உணவற்ற நிலையை அடைகிறது. அப்போது மேலே குறிப்பிட்ட விழிப்பு நிலை, கனவுநிலை, உறக்க நிலையில் சித்தம் உணர்வுடன் இருக்கும். அப்போது இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் சித்தம் உணர்வுடன் இருக்காது. மூர்ச்சி என்னும் இந்த நிலை ஆன்மாவுக்கு வேதனையும் துன்பங்களையும் கொடுக்கிறது. ஏனெனில் இங்கே மரணம் நிகழவில்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் உணர்வு திரும்பி வந்துடுகிறது. இந்த மூர்ச்சியை சுளுத்தி நிலையின் வேறொரு பிரிவு என கூட கொள்ளலாம். ஆழ்ந்த உறக்க நிலை வேறொரு பிரிவுன்னு சொல்ல மூர்ச்சியை சொல்கிறாங்க. நீள் உறக்க நிலை. இந்த மூர்ச்சி நிலையில் உயிருக்கு உணர்வில்லை, நிலைவிழந்த நிலையில் ஆன்மா உள்ளது. இந்த தருணத்தில் ஆன்மா தன்னுடைய சுய அடையாளம் மற்றும் குணங்களை தற்காலிகமாக இழப்பதால் அது ஆத்மாவில் நீண்ட காலம் இரண்டர் கலக்கும். இந்த இரண்டர் கலந்த நிலை ஆன்மாவுக்கு வேற்று உலகங்கள் செல்ல வழிவகுக்கிறது. ஆனால் தான் சுவாதீனமற்று இருந்து மீண்டும் இழந்தவுடன் அவர்கள் வேறு சில உலகங்களின் அனுபவங்களை சொல்ல முடிகிறது. இது மேற்கத்திய நாடுகளில் டாக்டர் ஆராய்ச்சி செய்து நூல்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இந்த ஆன்மாவை வேறு அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது பயணிக்குது. அப்போ மூர்ச்சையில் ஆன்மா கடந்த விஷயங்கள் பிரம்மசூத்திரம் 10 ஏற்கனவே சொல்லப்பட்டது. இன்றைக்கி சயின்ஸ் ஆராய்ந்து உண்மைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.